ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம சமைக்க போகிறது ஒரு கடல் உணவு தாங்க. இது பொதுவாக எல்லா மீன் கடைகள்லையும் கிடைக்கிற மாதிரி பொதுவான மீன்கள் போல கிடைக்காது. கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். ஆனால் கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் வகை தான். இதை ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. கணவாய் மீன், கடம்பா மீன், கடமா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மீன் கிடைக்கிறதுக்கு நான் 7 வருஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக மீன் தர அந்த மீன்கார அம்மா கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன். அவங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அப்போ எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. இப்போ இந்த மீனை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு, 2 துண்டு கல்பாசி, 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். கிராம்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலர் மாறின பிறகு இதில் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 3 வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். நமக்கு எந்த அளவு தொக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நமக்கு அது நல்ல தொக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்தாச்சு. ஒரு 10 பூண்டு பற்கள் இடித்து சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி அதையும் தோலெல்லாம் எடுத்துட்டு இடித்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் முத்துனதாக இருந்ததுன்னா அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துடுங்க. பூண்டு இடித்து தான் சேர்க்கணுன்றது இல்லை. நீங்கள் முழுசாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கூட வதக்கி தாளிக்கலாம். இடித்து சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போது இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க மாதிரி தக்காளியோட அளவு பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சா இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். எப்பொழுதுமே தக்காளி சீக்கிரம் வேகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்டு போட்டு மூடி வேக வச்சா சீக்கிரத்துலேயே இது போல் வெந்துடும். ஆனால் தட்டு போட்டு மூடி நம்ம வேக வைக்கும்பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். இது போல் ஒரு சாஃப்டாக வர வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கணவாய் மீனை இதில் சேர்க்குறோம். கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுள்ள மீன் இது. இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருந்த பிறகு, அதாவது நல்லா வடிகட்டி வச்சு இருத்துட்டு இதில் சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு. எந்த அளவு சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கல. மீனில் இருந்த தண்ணியே இவ்வளவு நமக்கு வந்திருக்கு. இந்த கணவாய் மீன் சமைக்கும் பொழுது தண்ணி சேர்த்துறாதீங்க, தண்ணி அதிகமாகிடும். இப்போது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இதனுடைய மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உங்களோட காரம் பார்த்து நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய்த்தூள், 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இதில் விடவே இல்லை. அந்த மீனை நம்ம மூடி போட்டு வேக விட்டோம் இல்லைங்களா, அதில் வந்த தண்ணி தான் இது. இந்த தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். தீயை நம்ம அதிகப்படுத்தி வச்சிடலாம். மீன் சேர்த்துட்டு அது வெந்து தண்ணி விட்டுது இல்லைங்களா, அப்போ தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். எந்த அளவு சுருண்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் சொல்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ மீன், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, இதற்கு உண்டான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன்.
நமக்கு தொக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எந்த அளவு இது வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மீன் ஒரு 10 நிமிஷத்துலலாம் நல்லாவே வெந்துடும். பொதுவாக கடல் உணவுகள் எல்லாமே சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தவறி கூட இந்த மீன் சமைக்கும் பொழுது தண்ணி நீங்கள் இதில் ஊற்றிடாதீங்க. க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே சீ ஃபுட் சமைக்கும் பொழுது அதை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இது போல் நமக்கு சுருங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் மசாலா பொருட்களோட பச்சை மணம் எல்லாமே போயிருக்கும். நம்ம இது போல் இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சுருங்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தளவு நல்லா ட்ரையாக இது வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணால் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக மாறிடும். இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகள் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதாவது நல்லா சலசலன்னு கொதிச்சது இல்லைங்களா, அந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை ஏற்பட்டதுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையான கடமான் வறுவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கடமான் உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த கணவாய் மீன் நம்மளோட உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் ஒமேகா 3 அதிக அளவில் இருக்குது. அதனால் வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வருஷத்தில் 2 நாள் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சொல்லலாம், இது எல்லா இடத்துலையுமே எல்லா மீன் மார்க்கெட்லேயும் பொதுவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது. ஆனால் அது ஃப்ரெஷ்ஷானதா குவாலிட்டியானதாக கிடைக்குதா அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த சீசனில், அதாவது இந்த மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் வருது இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் இந்த மீன் அதிக அளவில் கிடைக்கும். கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீன் திரும்பவும் எனக்கு கிடச்சிதுன்னா இதுலேயே வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடும் நான் சமைச்சிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் முள்ளெலாம் எதுவுமே இருக்காது. சின்ன பிள்ளைங்கள்லாம் தாராளமாக சாப்பிடலாம். இதில் நான் அந்த தலைப்பகுதியும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த தலைப்பகுதியை எடுத்துட்டு நீங்கள் இதை சமைச்சிக்கலாம். ஆனால் இது க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் அது நடுவில் அப்படியே பிளாக் கலரில் வரும். அதை களைஞ்சிடாமல் அதை எடுத்துட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா கையில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. இந்த கணவாய் மீன் கிரேவியை டிஃபன் வகைகளுக்கு கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கணவாய் மீன் கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.